Hello my dear students, நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து பார்த்துட்டீங்கன்னா கிளாஸ் 10 எலக்ட்ரிசிட்டி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் 12.4 வரைக்கும் என்சிஆர்டி புக்கில் ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ 12.5லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வயர், அந்த வயர் 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு வயர் பாது 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு வயர். ஸோ 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு வயர், அந்த வயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா லென்த் கொடுத்துட்டாங்க 1 மீட்டர். அண்ட் இந்த வயரோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 0.3 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 26 ஓம். 26 ஓம். டெம்பரேச்சர், அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் இங்கே டெம்பரேச்சர் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகிறப்ப தான் உங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகணும். ஸோ இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 20 டிகிரி செல்சியஸில் அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 26 ஓம், லென்த் 1 மீட்டர், டயாமீட்டர் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டாஸ் எல்லாம் இங்கே நான் எழுதுறேன். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இங்க நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரெசிஸ்டிவிட்டி. ஸோ நம்மளோட கிவன் டேட்டாலாம் இங்க எழுதிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா 26 ஓம், இது நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. லென்த் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1 மீட்டர், இதுவும் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. டயாமீட்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 0.3 மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மில்லிமீட்டரை வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க மீட்டரா மாற்றணும் அப்படின்னா இன்டூ 10⁻³ போட்டுக்காங்க. சென்டிமீட்டரை வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க மீட்டரா மாத்துறீங்க அப்படின்னா இன்டூ 10⁻² போட்டுக்காங்க. அது கூட அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்காங்க. அப்போ இங்க என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா 0.3 இன்டூ 10⁻³ மீட்டருக்கு நம்ம இப்ப மாத்தியாச்சு. ஓகே, இப்போ இந்த RLD என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ரோ கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரெசிஸ்டிவிட்டி. அப்ப இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஃபார்முலா என்ன நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதாவது கொடுத்திருக்கிற கிவன் டேட்டாவை வச்சு வந்து பார்த்துட்டோம்னா ஃபார்முலாவா நீங்க எழுதணும். ஸோ கிவன் டேட்டால இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எழுதணும்னா நம்மளுக்கு இது நல்லா தெரியும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன கேட்கறாங்க? ரோ தானே கேட்கறாங்க. அப்ப நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ ஒன்னா வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? RA is equal to ரோ எல்னு கிடைக்கும். எனக்கு தேவை வந்து பார்த்துட்டீங்கன்னா ரோ is equal to நம்மளுக்கு என்ன வரும்? RA divided by L. சரி, ஏன்னு ஏதாச்சும் ஒரு டேர்ம் இங்க இருக்காப்பா? ஏரியான்னு ஒண்ணு கொடுக்கவே கிடையாது. அப்ப எப்படி ஏரியா கண்டுபிடிக்கலாம்? இதை என்ன நீங்க எதை வந்து இது ஏரியான்னு எடுத்துக்கிடுவீங்க? நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒயர் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம். கரெக்டா? ஒயரோட ஷேப் என்னன்னு சொல்லி கேட்டா நம்மளுக்கு மேத்லயே நம்ம படிச்சிருக்கோம், மெஷர்மெண்ட்ஸ்ல எல்லாம் லெசன்ஸ்ல பார்த்திருக்கோம். ஒயரோட ஷேப் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. ஓகேவா? அப்ப இது சிலிண்ட்ரிக்கலா இருந்துச்சுன்னா இந்த 2D மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மேல இருக்கிற இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பார்ட்டு? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன? இங்க நான் எடுத்திருக்கிறது சிலிண்ட்ரிக்கல் ஒயர்ப்பா, அதனால நான் சர்க்கிள் எடுக்கிறேன். சப்போஸ் இல்லைங்க எங்கிட்ட கொடுத்த ஒயர் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி கியூபிக்கல் ஷேப்ல, ஐ மீன் இப்படி இருக்கு, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து நீங்க சர்க்கிள் எடுக்க முடியாது. ஸோ சிலிண்ட்ரிக்கலா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். சரியா? ஸோ அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கிள். சோ சர்க்கிள் அப்படின்னா நீங்க என்ன எடுக்கணும்? இந்த இடத்துல ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? சோ ஏரியா ஆஃப் a circle is equal to pi r square. முன்னாடி சொல்லிடுறப்பா, சப்போஸ் உங்களோட ஒயர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெக்டாங்குலரா இருந்துச்சு, அந்த கியூபாய்ட் ஷேப்ல இருந்துச்சுன்னா இந்த பகுதியை, இந்த பார்ட்டை நீங்க கட் பண்ணி எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயரா இருக்கும். அப்ப ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நீங்க போடணும். இங்க நானா கன்சிடர் பண்றேன் சிலிண்ட்ரிக்கல் ஒயர்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஃபைன். சோ இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வேல்யூ எல்லாம் இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வரும்? ரோஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எல் அப்படின்ட்டு இருக்கும். சரி, நம்மளுக்கு டி தான் இருக்கு, ஆர் இல்லையப்பா, அது எப்படி ஆர் கண்டுபிடிக்கிறது? இதுவும் நம்மளுக்கு சின்ன கிளாஸ்லயே நம்ம படிச்சிருக்கோம். ரேடியஸ் இஸ் நத்திங் பட் டி டிவைடட் பை 2. டி டிவைடட் பை 2, அதாவது 0.3 divided by 2 into 10⁻³ டயாமீட்டர் 2ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு ரேடியஸ் கிடைச்சிடும். கரெக்டா? இப்போ அந்த வேல்யூ எல்லாம் கொண்டு வந்து இங்க நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? ரேடியஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா லைக்
ரெசிஸ்டன்ஸ் பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 3.14 இல்லாட்டி 22/7 கூட போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.3/2 into 10 to the power minus 3 the whole square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. whole divided by 1. இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, கீழ் 1 வந்துட்டனால கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாகவே நம்ம முடிச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா 26 into 3.14 into 0.3 into 0.3 எவ்வளோ 0.09. 2 ஸ்கொயர் எனக்கு என்ன ஆகும் 4 ஆயிரும். அப்போ இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 4 இருக்கா 4 into 10 to the power minus 3 the whole square என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 10 to the power minus 6. ஓகேவா 10 to the power minus 6. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன வரும்னு பார்த்துட்டீங்கன்னா இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா இது 13 டைம்ஸ் வரும். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். இதையும் நான் கேன்சல் பண்ணுறேன். 1 time 2.57 எனக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போதைக்கு நான் கால்குலேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மேனுவலாக போட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் தப்பு வந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால கால்குலேட்டர் போட்டே நான் போட்டுக்கிறேன். 1.57 into 0.09. ஸோ இதெல்லாம் போட்டோம்னா எனக்கு ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 1.83 into இங்கே எவ்வளோ இருக்குது மிச்சம் இந்த இது அப்படியே போட்டலாம் 10 to the power minus 6. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஆன்சர். ஸோ இதுதான் ரோ. மறக்காம இன்னொன்று எழுதணும், இதோட யூனிட் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன ஓம் மீட்டர். ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன ஓம் மீட்டர். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓம். லென்த்தோட யூனிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டர். டயாமீட்டர் ஆர் ரேடியஸோடது வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டர். ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னது ஓம் மீட்டர். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நீ வந்து பார்த்துட்டோம்னா அடுத்த ப்ராப்ளம் நம்ம போகலாம். ஓகே, நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 12.6 NCERT புக்கில். ஸோ இங்கே என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வயர், அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 ohm. Calculate the new resistance when it is doubled on itself. Doubled on itself. இப்போ நல்லா கவனிச்சுக்காங்கப்பா. இந்த இதுக்கு மீனிங் கரெக்டாக என்னன்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எங்கிட்ட ஒரு வயர் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்படி ஒரு வயர் இருக்குப்பா. ஒரு வயர் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி இருக்கு. இப்படி இருக்கிறப்போ இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 ohmனு கொடுத்துட்டாங்க. இதோட லென்த் எல்லாவே இருக்கட்டும், நம்மளுக்கு இது என்னன்னு தெரியாது, எல்லாவே அப்படியே இருக்கட்டும். இதோட ஏரியா வந்து ஏன்னு இருக்கட்டும், கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஒயரை அப்படியே மடிச்சு மேலே போடுங்க. அதாவது பாருங்க, இந்த இடத்துல ஒயரை அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா ஹாஃபா இது பண்ணி இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத அப்படியே மடிச்சு அது மேலே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு என்ன ஆயிரும், ஒயரோட திக்னஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அதிகமாயிருமா, லென்த் வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே ஹாஃபா குறைஞ்சிருமா? கரெக்டா? ஸோ 4 ohm resistance wire is doubled on itself. Doubled on itself அப்படின்னா ஒயரை மடிச்சு அப்படியே அது மேல வைங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒயர் திக் ஆயிரும், லென்த் பாதியா குறைஞ்சிரும். அதாவது ஏரியா வந்து பார்த்துட்டீங்கன்னா டபுள் ஆயிரும். டபுள்ட் ஆன் இட் செல்ஃப்னா மீனிங் என்னன்னு பாருங்க. அதாவது இங்க ஒயர் இஸ் doubled on itself. Doubled on itself அப்படின்னா area becomes double and length becomes half. அப்பனா என்ன அர்த்தம்? ஸோ ஏரியா எனக்கு என்னவா மாறிடுச்சு, A is equal to A/2 எனக்கு மாறிடுச்சு. சாரி டபுள்டு, சாரிப்பா இது டபுள்டுனா 2A. சரியா? ஸோ இது A டேஷ்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2A மாறிடுச்சு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லென்த் என்னவா மாறிடுச்சு, இது L டேஷ்னு வச்சுக்கலாம். லென்த் எனக்கு என்ன ஆயிடுச்சு, பாதியா வந்து பார்த்துட்டோம்னா குறைஞ்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும். என்ன ஃபார்முலா? R is nothing but R டேஷ்னு வச்சுக்கலாமா? ஏன்னா ஒயரை மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் வேற ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இப்போ லென்த்தா இருக்கிறப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ், அந்த லென்த்லயோ ஏரியாலயோ ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதான் இங்கேயே கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க, ஒயரை வந்து மடிச்சு மேல போடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப லென்த்தும் மாறிடுச்சு, ஏரியாவும் மாறிடுச்சு. அப்ப கன்ஃபார்மா ரெசிஸ்டன்ஸும் மாறிடும். அந்த மாறின ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் R dash is equal to நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஃபார்முலா எனக்கு என்ன வரும், ரோ
இந்த இடத்துல என்ன போடுவீங்க? நம்மளுக்கு எதெல்லாம் மாறி இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா என்னவா இருக்கும் நம்ம எழுதிக்கலாம். R is equal to நீங்க என்ன போடுவீங்க இந்த இடத்துல? R is equal to rho L divided by A அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. அதாவது ஒயர் வந்து நார்மலான லென்த் நார்மலான ஏரியால இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா. இப்ப மாறிடுச்சா? மாறினதுக்கு அப்புறம் நீங்க எப்படி போடணும்? என்ன மாறிடுச்சு? லென்த் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு பாதியா குறைஞ்சிருச்சு, ஏரியா வந்து பார்த்துட்டீங்கன்னா டபுள் ஆயிருச்சு. அப்ப நீங்க இந்த இடத்துல இதை நீங்க எப்படி போடுவீங்க? ஸோ இது இந்த இடத்துல நீங்க போடுறப்போ ரோ இன்டூ எல், சரியா? சாரி, எல் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹாஃபா குறைஞ்சிருச்சுப்பா, இன்டூ 2 கீழே. அப்போ இந்த 2 கீழே வரப்ப எனக்கு என்ன ஆயிரும்? 4A ஆயிரும். கரெக்டா? 4A ஆயிரும். அப்போ therefore rho is equal to இந்த இடத்துல பாருங்க, rho L divided by A வர இடத்துல என்ன போட்டுக்கலாம்? இங்கே நான் கேபிட்டல் L போட்டுக்கிறேன். rho L divided by A வர இடத்துல நீங்க என்ன போடலாம்? இந்த R வேல்யூ கொண்டு வந்து அப்படியே போட்டுடலாமா? R வேல்யூ தான் நீங்க போடுவீங்க. அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? R divided by 4. ஆல்ரெடி R தான் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டானுங்க? 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு என்ன ஆகும்? 4 divided by 4. So the answer will be 1 ohm. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு ஒயர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஹாஃபா மடிச்சு அது மேல போட்டுட்டீங்கன்னா ஏரியா வந்து டபுள் ஆயிரும், லென்த் ஹாஃப் ஆயிரும். அப்படி இருக்கிறப்போ புது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா 4 டைம்ஸ் உங்களுக்கு கம்மியாயிருச்சு. எவ்வளவு கம்மியாயிருச்சு? 4 டைம்ஸ் கம்மியாயி 1 ohm தான் இருக்கு. 4 ஓமா இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒயர் திக்கானதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1 ஓமா மாறிடுச்சு. அதனாலதான் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா திக்கா இருக்கக்கூடிய ஒயர் தான் வந்து பார்த்துட்டோம்னா நல்ல ஒயர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திக்கா இருந்துச்சு அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஒயர் வந்து நல்லா திக்கா இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், நல்ல எஃபிஷியன்டான ஒயர். ஒயர் வந்து நல்லா தின்னா இருந்து நல்ல லென்த் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், இதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து தின்னா இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகமா இருக்கும். இந்த ஒயர் வந்து கரண்ட் அவ்வளவு எஃபிஷியன்டா வந்து கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகம் இல்ல, கரண்ட்டை நிறைய அது ரெசிஸ்ட் பண்ணி ஹீட் எனர்ஜியா தான் மாத்தி கொடுக்கும். ஒயர் சீக்கிரமா சூடாயிரும். ஓகேவா? ஸோ அதனாலதான் நம்ம ஒயர் டிரான்ஸ்மிஷன், ஐ மீன் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் எல்லாத்துக்குமே திக்கான ஒயர்ஸ், அலுமினியம் ஒயர்ஸ் இல்ல காப்பர் ஒயர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா யூஸ் பண்றாங்க. இப்போ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃபைன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்துட்டோம்னா போதும். ஓகேப்பா, நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்துட்டீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் பேஜ் நம்பர் 209ல தேர்ட் ப்ராப்ளம். அது ஜஸ்ட் அந்த மோர் டு நோல வந்து பார்த்துட்டீங்கன்னா கொடுத்துருக்காங்க, நம்மளை சால்வ் பண்ண சொல்லி கொடுத்து எக்ஸாம்பிள் கிடையாது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வந்து பார்த்துட்டோம்னா பாதியாக குறைச்சோம்னா கரண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நம்ம இந்த இடத்துல ஒன்று போடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஹீட்டர் அப்படின்னு கூட இருக்கட்டும். சரியா? இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர். இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா இதை வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க வி. ஓகேவா? இது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐ இப்படி இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, வாட் வில் ஹேப்பன் டு த கரண்ட் இஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு டு ஹாஃப். அதே ஹீட்டர் தான்ப்பா, அதே ஹீட்டர் தான் அந்த பழைய பேட்டரியை கழட்டி தூக்கி போட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா புதுசா ஒரு பேட்டரி மாத்துங்க. ஆனா அந்த பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் பழசை விட பாதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பழசு வந்து வீணா அதோட பாதி. அப்போ இப்போ வோல்டேஜ் பாதியா குறைஞ்சிருச்சுல, கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா என்னப்பா ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். ஓம்ஸ்லா படி I is equal to V divided by R அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுவீங்க. கரெக்டா? இது இங்க இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு போடலாமா? இதுக்கு போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இது சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம I டேஷ்னு வச்சுக்கலாம், இதை வந்து V டேஷ்னு வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் மாறவே இல்லை, அதே இதுதான். அப்ப இந்த இடத்துல நீங்க ஃபார்முலா என்ன போடுவீங்க? I dash is equal to V divided by Rன்னு போடுவீங்களா? V dash divided by R. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல V dash என்ன? V divided by 2. R என்ன? மாறவே கிடையாது, அதே தான். அப்ப இந்த இடத்துல போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? V divided by 2R இருக்குமா? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் V divided by R வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? V divided by R வர இடத்துல இந்த I வேல்யூ கொண்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இதை கொண்டு நீங்க நான் போடுறேன். therefore I dash is equal to நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்? ஓவராலா நீங்க போடுறப்போ I divided by 2. அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க வந்து கரண்ட்டை ஐ மீன் வோல்டேஜை பாதியா குறைச்சிங்கன்னா கரண்ட்டும் பாதியா குறைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோமே, இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வேல்யூவோட நம்ம பார்த்தோம். இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா V is directly proportional to I. ஸோ வோல்டேஜ் எனக்கு டபுள் ஆச்சு அப்படின்னா கரண்ட்டும் வந்து பார்த்துட்டீங்கன்னா டபுள் ஆகும்.
வோல்டேஜ் எனக்கு பாதியா குறைஞ்சிச்சு அப்படின்னா கரண்ட்டும் எனக்கு பாதியா குறையும். வோல்டேஜ் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு 1/4 குறைஞ்சிச்சு அப்படின்னா கரண்ட்டும் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1/4 எனக்கு குறையும். அதாவது தி போத் ஆர் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வோல்டேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கரண்ட்டும் வந்து பார்த்துட்டீங்கன்னா மாறும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் 100 வோல்ட் பேட்டரி இங்கே வச்சுக்கலாம். 100 வோல்ட் பேட்டரி இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் எனக்கு இங்கே கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல 50 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இங்கே 5 ஆம்பியர் கரண்ட் தான் எனக்கு கிடைக்கும். புரிஞ்சா? இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரிலாம் இதில் ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்தது போகலாம். ஓகேப்பா, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸாம்பிள் 12.7 NCERT புக்கில் கொடுத்துருக்கிறது தான். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு பல்பு, அந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ohm. அதுக்கப்புறம் ஒரு ஒயர், சாதாரண ஒரு கண்டக்டர் ஒயர், அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா 4 ohm. அந்த ரெண்டையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 6 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னென்னலாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வழியா போகக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார் 6 வோல்ட் பேட்டரியில் இந்த பல்பு எவ்வளோ வோல்டேஜ் அதை எடுத்துக்கிறோம், அந்த ஒயர் எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா கொஷின்லேயே அவங்க வந்து டயக்ராம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கே நடக்கலாம், என்னடா இங்கே சீரிஸ் பேரலல் எதுவுமே கொடுக்கலையே, அப்போ நம்ம எந்த கனெக்ஷனை வச்சு சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் ரெண்டையும் வச்சு உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். பட் ஆனால் உங்கள் புக்கில் வந்து பார்த்துட்டோம்னா அந்த இது அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் பேரலலுக்கும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இதே ப்ராப்ளம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது சீரிஸ் கனெக்ஷனில் இதுக்கு நம்ம ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டோம்னா சால்வ் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு பல்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கண்டக்டிங் ஒயர், இந்த ரெண்டையும் வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸ்ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 வோல்ட் பேட்டரியில கொண்டு போய் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 6 வோல்ட் பேட்டரியில நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வழியாக போகக்கூடிய கரண்ட் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் R1 வச்சுக்கலாம் 20 ohm. அப்புறம் இந்த ஒயர் இல்லை இந்த ராட் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா 4 ohmனு வச்சுக்கலாம். கரண்டோட டைரக்ஷன் போட்டாச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் சீரீஸ்ல கரண்ட் வந்து பிரியாது. I1 I2 I3ன்னு பிரியாது. சேம் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஆல் ரெசிஸ்டர்ஸ். எந்த காம்பனண்டா இருந்தாலும் ஒரே கரண்ட் தான் இது எல்லாத்து வழியா போகும். அதுக்கு பதிலாக எது ஸ்பிளிட் ஆகும்? வோல்டேஜ் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ஸ்பிளிட் ஆகும். ஸோ எப்படி ஸ்பிளிட் ஆகும்? V1 V2ன்னு எனக்கு ஸ்பிளிட் ஆகும். இந்த V1 V2வும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். இதுவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபைண்ட் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கறனால RS is equal to நம்ம R1 plus R2ன்னு போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல RS is equal to R1 எவ்வளோ 20 plus R2 வந்து 4. therefore RS is equal to 24 ohm. So the total resistance is 24 ohm. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்கானுங்க? டோட்டல் கரண்ட். வெறும் கரண்ட்னாலும் டோட்டல் கரண்ட்னாலும் இதுக்கு ஒண்ணுதான்ப்பா. ஏன்னா சீரீஸ்ல வந்து சேம் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஆல் ரெசிஸ்டர்ஸ். அப்போ கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? I is equal to V divided by R. இந்த இடத்துல எல்லாரும் ஃபார்முலால தப்பு பண்ணுவீங்கன்னு தெரியும். Rன்னு மட்டும் போட்டீங்கன்னா Rனா எது? R1 இருக்கு, R2 இருக்கு, RSS இருக்கு. Rன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸுக்கு டோட்டல் கரண்ட்டுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தானே போடணும். அப்ப அதனால இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RS இங்க நான் போடுறேன். அப்படி நான் போட்டேன் எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 6 divided by வோல்டேஜ் 6 தானே, 6 divided by எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா 24. அப்ப இதை நான் டிவைட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 divided by 4 which is nothing but 0.25 ampere. 0.25 ஆம்பியர் இங்கே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா தேர்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்கானுங்கன்னா சரிங்க கரண்ட் தான் ஒரே கரண்ட் இது வழியே போகுதே, வோல்டேஜ் எவ்வளோங்க? 6 வோல்ட் பேட்டரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, அப்போ பல்பு எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் இந்த ஒயர் எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நம்ம கிட்ட வந்து வோல்டேஜ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ V is equal to IRன்னு போடலாமா? ஆனா நம்மளுக்கு தனித்தனியா கேட்டிருக்கானுங்க. V1 கேட்டிருக்கானுங்க. அப்ப V1 is equal to IR1. மறுபடியும் நீங்க இங்க கேட்கலாம், ஏன் சார் இந்த இடத்துல நீங்க வந்து I1 போடலன்ட்டு? நம்மளுக்கு I1 I2 I3 எல்லாம் கிடையாது. சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஐங்கிறது மட்டும்தான். அப்ப இதுல நான் வேல்யூ எல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? ஐயோட வேல்யூ 0.25
இன்டூ இது 20. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் V2 is equal to I into R2, அதாவது அந்த ஒயருக்கு போகிறது எவ்வளோ. அப்போ கரண்ட் மாற போகிறது கிடையாது. 0.25 into 4. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், இது வந்து பார்த்துட்டோம்னா 1 0.25 into 4 போட்டீங்கன்னா 1 வோல்ட். அப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 வோல்ட். செக் பண்ணி பாருங்க ஜென்ரல் ஃபார்முலாவில். ஏன்னா V is equal to V1 plus V2 தான் நார்மலாக நீங்கள் எழுதுவீங்க. அப்போ என்ன ஒரு 1 plus 5 எனக்கு 6 கிடைக்குது. பாருங்க 6 வோல்ட் எனக்கு டோட்டல் இதுவும் எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ 6 வோல்ட் பேட்டரியை நான் கனெக்ட் பண்ணேன்னா யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு, பல்பு. அந்த பல்பு எவ்வளோ வோல்டேஜ் உறிஞ்சிருது, 5 வோல்ட் அதுவே உறிஞ்சிருது. மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு வோல்ட்டை யாருக்கு கொடுக்குது, அந்த ஒயருக்கு கொடுக்குது. 4 ஓம் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டருக்கு எனக்கு கொடுக்குது. அப்போ நீங்க இதுல என்ன சொல்ல வரலாம் இந்த இடத்துல, ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து அதிகமான வோல்டேஜை கன்சியூம் பண்ணும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கம்மியான வோல்டேஜை கம்மியா இது பண்ணும். ஏன்னா இதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், V is equal to IR அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப V is directly proportional to R னு வச்சுக்கலாமா இந்த இடத்துல. அப்ப V எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது இருக்கும். V அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ இதே கொஸ்டினை உங்களுக்கு நான் பேரலல் கனெக்ஷன்ல போட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு நான் சொல்லிடுறேன். அது வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் நான் போடுறேன், பட் அதையும் நம்ம பார்த்தல. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும்ல, சீரீஸ்ல போட்டா இந்த ஆன்சர் வருது, பேரலல்ல போட்டாலும் இதே ஆன்சர் தான் வருமான்னு நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. ஸோ அந்த இதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இதுலயே செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தா அதே 12.7 புக்கில் வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸ் கொடுத்துருக்காங்க. பேரலல்ல நான் போட்டு காமிக்கிறேன், அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அதே இதுதான்ப்பா, பல்ப், அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா கீழே ஒரு கண்டக்டிங் ராட், ஒரு கண்டக்டர், ஏதோ ஒரு ஒயரோ ஏதோ ஒன்று. அந்த ரெண்டையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன், பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேரலல்ல கனெக்ட் பண்ணனா இது வழியா ஐங்கிற கரண்ட் போகும், இது வரைக்கும் ஐன்ட்டு வரும். அப்புறம் இங்க போறப்ப பிரிஞ்சிடும். ஏன்னா பேரலல்ல கரண்ட் வந்து I1 I2 தானே பிரிஞ்சிடும். ஸோ I1 I2 எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கோ அத்தனை பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி அது பிரிஞ்சிடும். I1 I2ன்னு பிரிஞ்சிடும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எது வந்து ஸ்பிளிட் ஆகாது, வோல்டேஜ் வந்து ஸ்பிளிட் ஆகாது. 6 வோல்ட் பேட்டரி 6 வோல்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. R1 வந்து பார்த்துட்டிங்கன்னா 20 ஓம் சொல்லி கொடுத்துட்டாங்க. R2 வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். இங்கே கொடுத்த மாதிரியே ஃபர்ஸ்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் parallel கனெக்ஷனுக்கு ஃபார்முலா என்ன, 1 divided by Rp is equal to 1 divided by R1 plus 1 divided by R2 அப்படின்னு இருக்குமா. இப்போ வேல்யூ எல்லாம் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1 divided by Rp is equal to 1 divided by 20 plus 1 by 4 இருக்கும். ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், 20னே நம்ம வச்சுக்கலாம் எல்சிஎம். அப்போ 20னா இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும், இது ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்போ 1 plus 5 divided by 20 இருக்குமா. அப்போ நான் இதை நம்ம எப்படி போட்டுக்கலாம், 1 divided by Rp is equal to 6 divided by 20. நல்லா பாருங்க, இது எல்லாருமே பண்ற காமன் மிஸ்டேக். எனக்கு தேவை Rp தான், 1 by Rp கிடையாது. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணுமா. அப்போ இதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், Rp is equal to 20 divided by 6 இருக்கும். அப்போ Rp is equal to உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும், 20 divided by 6 போட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தப்பு வராமல் இருக்கிறதுக்காக நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறப்பா. நீங்கள் எக்ஸாமில் போடுறப்பலாம் இந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. ஸோ 20 divided by 6 போட்டால் 3.33 எனக்கு வருது. ஸோ எனக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், 3.3 ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.3 ஓம் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறப்போ. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்கானுங்க, கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, இங்கே கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக பிரியும். I1 I2ன்னு எனக்கு ஸ்பிளிட் ஆகும். அப்போ I1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலாக I கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, I is equal to V divided by R. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது என்ன, I1. ஸோ I1 R1, V வந்து அப்படியே தான் இருக்கு, ஏன்னா V வந்து மாறப்போகிறது கிடையாது. அப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எவ்வளவு, 6 divided by நம்மளுக்கு இந்த இடத்துல எவ்வளோ வரும்ப்பா. ஸோ 6 divided by உங்களுக்கு இது போட்டிங்கன்னா 20 வருமா. ஸோ 20. ஸோ 6 divided by 20. அப்போ அதுக்கு வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். கால்குலேட்டரில் போட்டுறேன். ஸோ 6 divided by 20 எவ்வளோனா 0.3 ஆம்பியர். ஸோ I1ங்கிற கரண்ட் எவ்வளோ, 0.3 ஆம்பியர் கரண்ட் எனக்கு போகுது. அப்போ I2ஓட கரண்ட் எவ்வளவா இருக்கும், V divided by V2 divided by R2. அப்போ 6 divided by 4.
ஸோ 6 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1.6 டிவைடட் பை 4. ஸோ 1.5. அப்போ இங்கே எவ்வளோ வரும் உங்களுக்கு? 1.5 ஆம்பியர். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு வந்து I1 I2 கண்டுபிடிச்சாச்சு. இது கரெக்டான வேற உங்களுக்கு தெரியணும்ல, அதையும் வேணா நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? I is equal to V divided by total resistance RP. கரெக்டான செக் பண்றதுக்குப்பா. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்? 6 டிவைடட் பை நம்மளுக்கு RP எவ்வளோ வரும்? RP வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓவராலாக நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிடைக்குது? RP வந்து பார்த்துட்டீங்கன்னா 20 டிவைடட் பை 6. ஸோ 20 டிவைடட் பை 6. அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னு எனக்கு என்ன வரும்? 6 எனக்கு மேலே போயிரும்ல, இந்த 6 மேலே போயிரும்ல. அப்போ 6 into 6 36. 36 டிவைடட் பை 20 உங்களுக்கு வருமா? ஸோ 36 டிவைடட் பை 20 போட்ட ஆன்சர் நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வருது? 36 டிவைடட் பை 20 நான் போட்டேன் அப்படின்னா 1.8 வருது. 1.8. ஸோ டோட்டல் கரண்ட் எவ்வளோ? 1.8 ஆம்பியர். வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்குதா? I1 I2 பிளஸ் பண்ணா கிடைக்குதா? அப்போ டோட்டல் கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1.8 ஆம்பியர் தான். இங்கே போறப்ப என்ன பண்ணிடுது? இந்த 20 ஓமுக்கு அதிக கரண்ட் போயிருது. ஸோ 20 ஓமுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எவ்வளோ கரண்ட் போகுது இந்த இடத்துல? சரி, 20 ஓமுக்கு வந்து பார்த்துட்டோம்னா கம்மியான கரண்ட் 3 ஆம்பியர் கரண்ட் போகுது. அண்ட் கம்மியா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய கரண்ட் போகும். கரெக்டா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ எனக்கு அதிகமா இருக்கும்ல. அப்போ 1.8 ஆம்பியர் கரண்ட்டை நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி அமிச்சேன் அப்படின்னா 20 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா 20 ஆம்பியர் ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கரண்ட்டை வாங்கிக்கிறது? வெறும் 0.3 ஆம்பியர் கரண்ட் அது வாங்கிக்கிறது. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற கரண்ட்டை வந்து பார்த்தோம்னா யாரு கொடுத்துருது? மேக்ஸிமம் கரண்ட் 1.5 வந்து 4 ஓம் வழியா எனக்கு கொடுத்துருது. ஸோ நீங்க கேட்டீங்கன்னா ஃபைனலா வந்து நீங்க இதுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும்? ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் கன்சப்ஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால அது கம்மியான கரண்ட்டை தான் அந்த இடத்துல அது கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நிறைய கரண்ட் அந்த வயர் வழியா எனக்கு போகும். ஸோ இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம், அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம். ஸோ டோட்டலி 4 ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ நம்ம NCERT-லேருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னி பார்ட் 3 வீடியோவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது. ஸோ இதோட உங்களுக்கு முடிஞ்சிச்சு.